Asha Sasha cooking. இன்னைக்கு நம்ம செய்ய போறது மலேசியன் எக் மசாலா. இந்த மசாலாவை ஃபாஸ்டாவும் ஈஸியாவும் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். மலேசியன் எக் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். 1 வெங்காயம் சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். வணக்கியாச்சு. 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் தனியா சேர்த்திக்கலாம். வதக்கின வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம். 8 சிகப்பு மிளகாய் சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. எண்ணெய் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 3 தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கறதுக்காக நான் உப்பு சேர்த்திக்கிறேன். தக்காளி வதங்கிடுச்சு. அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். மசால் கொதிச்சு பச்சை வாடையெல்லாம் போகட்டும். 3 வேக வச்ச முட்டையை கீரி மசாலில் சேர்த்திக்கலாம். கிரேவி திக்காகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். மலேசியன் எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.